அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயம் வேணுகோபால். இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டான டாபிக். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ உங்களுக்கு வந்து உங்க உறவுகளுக்குள்ள சில பேத்துக்கு பிடிக்காது. அண்ணனை கண்டா பிடிக்காது, அண்ணனை கண்டா பிடிக்காது, மாமனார் கண்டா பிடிக்காது, மாமியார் கண்டா பிடிக்காது. ஏதோ ஒரு உறவுகள் உங்களுக்கு வந்து திடீரென்று மனக்கசப்பு வரும். ஏன்னு தெரியாது. அவங்களுக்கு வந்து சண்டை இல்லை. பட் இருந்தாலும் அந்த உறவுகளுக்கு உங்களுக்கு என்ன ஒரு கருத்து வேறுபாடு வருது, என்ன இந்த பிரிவினை அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு என்னன்னு பார்த்தோம்னா, வாங்க கண்ணட்டுக்குள்ள போகலாம். உறவுகள் அப்படிங்கிறது மனித வாழ்க்கையில தவிர்க்க முடியாது. தெய்வாதீனமா சில பேர்த்துக்கு நல்ல குடும்ப உறவுகள் வாட்சும், சொந்தக்காரங்க நல்லவங்களா இருப்பாங்க. சில பேர்த்துக்கு நான் சொல்றேன், எல்லாத்துக்கும் அப்படி கிடையாது. இது என்ன காரணம் அப்படின்னா, முழுக்க முழுக்க அந்த ஜாதகருடைய ஜாதக அமைப்பு தான் காரணம். ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதி ஜாதகரை குறிக்கும், 2ஆம் அதிபதிங்கிறது பெரியம்மா பெரியப்பாவை குறிக்கும், 3ஆம் அதிபதிங்கிறது மாமனார் இளைய சகோதரத்தை குறிக்கும், 4ஆம் இடங்கிறது தாயை குறிக்கும், 5ஆம் இடம்ங்கிறது குழந்தைகளை குறிக்கும், 7ஆம் இடங்கிறது மனைவிகளை குறிக்கும், 6ஆம் இடம் என்னன்னு கேட்டீங்கன்னா 6ஆம் இடம் தாய்மாமன் அம்மாவுடைய இளைய சகோதரர், 8ஆம் இடங்கிறது உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய வீடு, 9ஆம் இடம்ங்கிறது தகப்பனாரை குறிக்கும், உங்க ஒய்ஃபோடைய அல்லது உங்க கணவருடைய இளைய சகோதரர், 10ஆம் இடங்கிறது மாமியாரை குறிக்கும், 11ஆம் இடம்ங்கிறது மூத்த அண்ணனை குறிக்கும், 12ஆம் இடம்ங்கிறது உறவுகளில் வந்து யாரை குறிக்கும் அப்படின்னா மாமியாருடைய இளைய சகோதரம். சரிங்களா? அப்போ 7ஆம் இடமும் நண்பர்களை குறிக்கும். இப்போ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, உங்க ஜாதகத்துல லக்னாதிபதியும் எந்த பாவாதிபதியும் அப்படி நீங்க பார்க்க வேணாம். உங்க ஜாதகம் எடுத்துக்கங்க. உங்க ஜாதகத்துல லக்னாதிபதிக்கு 6, 8ல, அதாவது 6ஆம் இடத்துலயோ அல்லது 8ஆம் இடத்துலயோ என்ன கிரகம் இருக்குன்னு பாருங்க. அந்த கிரகத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கிரகம் குறிக்கிற காரக உறவு உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒத்து போகாது. அது ஜாதகத்தை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்துல பாவங்கள் மட்டும் நல்லா இருந்து கிரகங்கள் மட்டும் பாதிக்கப்பட்டா 50% உறவுகள் இருக்கும். இப்போ லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் 6, 8 இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா அதே சமயத்துல சூரியனும் 7ஆம் அதிபதியான சுக்கிரன் இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேரும் பாதிக்கப்படாம இருந்தாங்கன்னா 50% உறவுகள் இருக்கும். அதே மாதிரி லக்னாதிபதியும் 3ஆம் அதிபதியும் 6, 8 இருக்காங்க. ஆனா சூரியனும் செவ்வாயும் 6, 8 இல்லைன்னா அண்ணன் தம்பிக்குள்ள பெரிய அட்டாச்மெண்ட் இல்லாட்டி கூட ஒரு கேப் இல்லாம இருக்கும். அதே சமயத்துல லக்னாதிபதி 3ஆம் அதிபதி 6, 8 இல்லாம இருந்து சூரியன் ஒரு ஜாதகத்துல பாதிக்கப்பட்டிருந்தாருன்னா மாமனாருடைய உறவுகள் ஜாதகருக்கு இருக்கு. இதை நீங்க புரிஞ்சுக்கலாம். அப்ப லக்னாதிபதி கூட எந்த கிரகம் 6, 8 இருக்கிறதோ அந்த கிரகத்துடைய காரகத்துவங்கள்